ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். வணக்கங்க சிஎம் அவர்களே. சட்டப்பேரவையில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி எதிர்க்கட்சியை நான் ஆட விட்டுட்டேன், தெரிக்க விட்டுட்டேன் அப்படின்னு பயங்கரமா பந்தா விட்டுட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு உங்க அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் சரத் அவருடைய குட்டி வீடியோ பயங்கர வைரலாமே, அதிருது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? விவசாய போராட்டம் நடக்குது, மின்வெட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு இருக்கு, தூய்மை பணியாளர்களை நீங்க பிரைவேடைசேஷன் பண்ண போறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகளை எதிர்க்கட்சி சட்டப்பேரவையில் வச்சபோது அதுக்காக வாயத்தரங்க சிஎம்னு பேட்ச் குத்திட்டு வந்தா பேசுங்க பேசுங்கன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் பேசிட்டேன்னு பக்கம் பக்கமா டயலாக் படிச்சிங்களே. இப்போ என்ன டயலாக் சொல்ல போறீங்க? அதை விட உங்களுடைய அமைச்சர் சொன்னார் பாருங்க டயலாக், அது மாத்திரங்க குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக நான் அந்த பவுடர் தட்டிட்டு இருந்தேங்கன்னு. நம்ம பயிலுக்கு விடுவாங்களா? அதுக்கு எதுக்கு கையில் ஏடிஎம் கார்டு, அதுக்கு மேலே 500 ரூபா பணம் அப்படின்னு கேட்டாங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவீங்க, மக்கள் எங்க போக்கோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் எல்லாம் எங்களை தான் ஆதரிக்கிறாங்க. என்ன குத்த சொன்னா தமிழ்நாட்டு மக்களை குத்த சொன்ன மாதிரி இன்னைக்கு அதே தமிழ்நாட்டு மக்கள் தான் உங்களை பார்த்து திருப்பி கேள்வி கேட்குறாங்க. ஏதாச்சும் தேவையில்லாமல் முட்டு கொடுக்கறதுக்கு இந்த வீடியோக்காக அப்படியே உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் 1500 ரூபா கொடுத்து வச்சிருக்கீங்களே வாய்ஸ் ஆஃப் காமனு, அப்புறம் ரூட் மாஃபியா, இவங்கெல்லாம் வேணா ஒரு நார்மலைஸ் பண்ணுற மாதிரி அப்படியே மெசேஜை போட்டு ஏன் திமுக பண்ணலையா, அப்போ அந்த கரப்ஷன் நடக்கலையா, அந்த கலெக்ஷன் நடக்கலையா, ஊழல் செய்யலையா, இவ்வளோ கோடி ஊழலாமான்னு போய் பிம்பத்தை கட்டமைக்கலாம். நீங்கள் சொல்கிற பிரச்சனையெல்லாம் சட்ட போராட்டம் பண்ணி நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள், அதாவது திமுக மேலே எந்த தப்பும் இல்லை, இவங்க வேணும்னே ஹேஷ்டாக் அடிக்கிறாங்கன்றதை நாங்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சிருவோம். ஆனால் தன்வினை தன்னை சுடும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உங்கள் ரீலே உங்களுக்கு வினையா வந்து விடிஞ்சிருக்குல்ல. இனி நீங்கள் வாயை திறந்து பேசுங்க சிஎம் அவர்களே. அப்புறம் எப்படி 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 அப்பாவை காணோம் அப்பாவை காணோம்னு சொன்னீங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்க முதல்வரை காணோம் முதல்வரை காணோம், அவர் பேசுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. பேசுங்க சிஎம் சார் பேசுங்க. இதை விட இன்னொன்று என்ன, திமுக காரங்க மாணவர் அணி ஆல்ரெடி போராட்டத்தை முந்தானத்தை அறிவிச்சிருந்தாங்க பண்றோம்னு சொல்லி, அதுக்கு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி கொடுப்பீங்களா, நைட்டு நடுராத்திரி மாட்டேன்னு சொல்லுவீங்களா, அதுக்கு மீறி வந்து போராட்டத்து களத்தில் உட்காந்தா எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்க. இதுதான் உங்க ஜனநாயகம். உங்க ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சோ இல்லையோ தெரியல முதல்வரே, ஆனா ஜனநாயகம் படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு அவர் தமிழனா இல்லைனாலும் பரவாயில்ல, கர்நாடகாவா இருந்தா என்ன, ஆந்திராவா இருந்தா என்ன, உங்களுக்கு தான் கேபினெட்ல அமைச்சருக்கு ஈக்குவலான பதவின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா தாவேகா கட்சியில் வேற யாரும் தமிழர்கள் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி உள்ள ஆள் இல்லை. அதனால தான் நீங்கள் ஜனநாயகம் படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மேலே இன்னைக்கு அந்த ஜனநாயகத்தையே சீர்குலைக்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம், அது மக்களுக்காக நியாயம் கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்க. நல்லா இருக்கு உங்கள் ஜனநாயக ட்ரெய்லரு, எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன அதே மக்கள் தான் இன்னும் யோசிக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தாவேகா கட்சியினுடைய ரொம்ப அழகான ஆட்சி எந்த அளவில் போயிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக ஒவ்வொரு மக்களும் கேள்வி கேட்க தான் போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்ன ஆக்ஷன் விட போகிறீங்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய அமைச்சருக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். சட்டப்பேரவையில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி எதிர்க்கட்சியை நான் ஆட விட்டுட்டேன், தெரிக்க விட்டுட்டேன் அப்படின்னு பயங்கரமாக பந்தா விட்டுட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு உங்கள் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் சரத் அவருடைய குட்டி வீடியோ பயங்கர வைரலாமே, அதிருது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? விவசாய போராட்டம் நடக்குது, மின்வெட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு இருக்கு, தூய்மை பணியாளர்களை நீங்க பிரைவேடைசேஷன் பண்ண போறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகளை எதிர்க்கட்சி சட்டப்பேரவையில் வச்சபோது அதுக்காக வாயத்தரங்க சிஎம்னு பேட்ச் குத்திட்டு வந்தா பேசுங்க பேசுங்கன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் பேசிட்டேன்னு பக்கம் பக்கமா டயலாக் படிச்சிங்களே. இப்போ என்ன டயலாக் சொல்ல போறீங்க? அதை விட உங்களுடைய அமைச்சர் சொன்னார் பாருங்க டயலாக், அது மாத்திரங்க குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக நான் அந்த பவுடர் தட்டிட்டு இருந்தேங்கன்னு. நம்ம பயிலுக்கு விடுவாங்களா? அதுக்கு எதுக்கு கையில் ஏடிஎம் கார்டு, அதுக்கு மேலே 500 ரூபா பணம் அப்படின்னு கேட்டாங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவீங்க, மக்கள் எங்க போக்கோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் எல்லாம் எங்களை தான் ஆதரிக்கிறாங்க. என்ன குத்த சொன்னா தமிழ்நாட்டு மக்களை குத்த சொன்ன மாதிரி இன்னைக்கு அதே தமிழ்நாட்டு மக்கள் தான் உங்களை பார்த்து திருப்பி கேள்வி கேட்குறாங்க. ஏதாச்சும் தேவையில்லாமல் முட்டு கொடுக்கறதுக்கு இந்த வீடியோக்காக அப்படியே உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் 1500 ரூபா கொடுத்து வச்சிருக்கீங்களே வாய்ஸ் ஆஃப் காமனு, அப்புறம் ரூட் மாஃபியா, இவங்கெல்லாம் வேணா ஒரு நார்மலைஸ் பண்ணுற மாதிரி அப்படியே மெசேஜை போட்டு ஏன் திமுக பண்ணலையா,
அப்போ அந்த கரப்ஷன் நடக்கலையா, அந்த கலெக்ஷன் நடக்கலையா, ஊழல் செய்யலையா, இவ்வளோ கோடி ஊழலாமான்னு போய் பிம்பத்தை கட்டமைக்கலாம். நீங்கள் சொல்கிற பிரச்சனையெல்லாம் சட்ட போராட்டம் பண்ணி நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள், அதாவது திமுக மேலே எந்த தப்பும் இல்லை, இவங்க வேணும்னே ஹேஷ்டேக் அடிக்கிறாங்கன்றதை நாங்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சிருவோம். ஆனால் தன்வினை தன்னை சுடும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உங்கள் ரீலே உங்களுக்கு வினையா வந்து விடிஞ்சிருக்குல்ல. இனி நீங்கள் வாயை திறந்து பேசுங்க சிஎம் அவர்களே. அப்புறம் எப்படி 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 அப்பாவை காணோம்னு சொன்னீங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க முதல்வரை காணோம் அவர் பேசுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. பேசுங்க சிஎம் சார், பேசுங்க. இதை விட இன்னொன்று என்ன, திமுக காரங்க மாணவர் அணி ஆல்ரெடி போராட்டத்தை முந்தானத்தை அறிவிச்சிருந்தாங்க பண்றோம்னு சொல்லி, அதுக்கு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி கொடுப்பீங்களா, நைட்டு நடுராத்திரி மாட்டேன்னு சொல்லுவீங்களா, அதுக்கு மீறி வந்து போராட்டத்து களத்தில் உட்காந்தா எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்க. இதுதான் உங்கள் ஜனநாயகம். உங்கள் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சோ இல்லையோ தெரியல முதல்வரே, ஆனால் ஜனநாயகம் படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு அவர் தமிழனா இல்லைனாலும் பரவாயில்ல, கர்நாடகாவாக இருந்தா என்ன, ஆந்திராவாக இருந்தா என்ன, உங்களுக்கு தான் கேபினெட்ல அமைச்சருக்கு ஈக்குவலான பதவின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா தாவேகா கட்சியில் வேற யாரும் தமிழர்கள் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி உள்ள ஆள் இல்லை. அதனால தானே நீங்கள் ஜனநாயகம் படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மேலே இன்னைக்கு அந்த ஜனநாயகத்தையே சீர்குலைக்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம், அது மக்களுக்காக நியாயம் கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்க. நல்லா இருக்கு உங்கள் ஜனநாயக ட்ரெய்லரு, எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன அதே மக்கள் தான் இன்னும் யோசிக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தாவேகா கட்சியினுடைய ரொம்ப அழகான ஆட்சி எந்த அளவில் போயிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக ஒவ்வொரு மக்களும் கேள்வி கேட்க தான் போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்ன ஆக்ஷன் விட போகிறீங்கன்னெலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய அமைச்சருக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள், பார்ப்போம்.